Hi, hello viewers, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல்ல கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் பிரைஸ் பார்க்கலாம். 1 கிராம் சில்வர் பிரைஸ் 120 ரூபாய் 10 பைசா. ஒரு கிராமுக்கு இன்னைக்கு 10 பைசா வந்து கூடியிருக்குங்க. 1 கிலோ சில்வர் பிரைஸ் 1,20,100. 1 கிலோவுக்கு 100 ரூபாய் கூடியிருக்கு. 18 கேரட் கோல்டு பிரைஸ் 1 கிராம் 7,480. 1 கிராமுக்கு 40 ரூபாய் கூடியிருக்கு. ஒரு சவரன் தங்கத்தோட விலை 59,840. ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் கூடியிருக்கு. 24 கேரட் தங்கத்தின் விலையானது 1 கிராம் 9,900. 1 கிராமுக்கு 60 ரூபாய் கூடியிருக்கு. ஒரு சவரன் தங்கத்தோட விலை 79,200. ஒரு சவரனுக்கு 480 ரூபாய் கூடியிருக்கு. ஆபரண தங்கத்தின் விலையானது 1 கிராம் 9,075. 1 கிராமுக்கு 55 ரூபாய் கூடியிருக்கு. ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் 72,600. ஒரு சவரனுக்கு 440 ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க. அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை குறைக்க போறாங்கன்னு சொல்றாங்க. வட்டி குறைஞ்சா பேங்க்ல பணத்தை போடுறதுனால எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதனால மக்கள் பாதுகாப்பா கருதப்படுற தங்கத்துல பணத்தை போடுறாங்க. உலகத்துல பொருளாதாரம் சரியில்லை, போர் பதற்றம்னு பல விஷயங்கள் நடக்கிறப்போ மக்கள் பயந்து போய் தங்கத்தை வாங்கி பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. தங்கம்னா எப்பவுமே நம்பிக்கை தானே. சீனா மாதிரிய பெரிய நாடுகள் நிறைய தங்கத்தை வாங்கி ஸ்டோர் பண்றாங்க. அவங்க தங்கத்தை வாங்க தங்கத்தோட விலையும் ராக்கெட் வேகத்துல போக ஆரம்பிக்குது. வெள்ளியோட விலையும் ஏறுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இப்ப எல்லாம் சோலார் பேனல், செல்போன், கம்ப்யூட்டர் எல்லா துறைகளிலும் வெள்ளியோட பயன்பாடு அதிகமாகிவிட்டது. இந்த மாதிரி பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் போது வெள்ளியோட தேவையும் அதிகரிக்கும். இதனால வெள்ளியோட விலையும் தங்கத்துக்கு ஈடா ஏற ஆரம்பிக்குது. தங்க மாதிரியே வெள்ளியிலையும் முதலீடு செஞ்சா லாபம் கிடைக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால விலை ஏற ஆரம்பிக்குது. அமெரிக்கா டாலரோட மதிப்பு குறையும் போது மற்ற நாணயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெள்ளி மலிவா கிடைக்கும். அதனால வெள்ளி அதிகமா வாங்கப்பட்டு விலை ஏற ஆரம்பிக்குது. இதனால தாங்க வெள்ளியோட விலையும் ராக்கெட் வேகத்துல போக ஆரம்பிக்குது.